Welcome to our channel. நடித்திட்டுதானே இன்னைக்கு மாத்து பொங்கல். ஆக்சுவலா இன்னைக்கு மொக்கோஜோ டே ஆல்சோ. ஏன்னா ஹாப்பி மாத்து பொங்கல் சொல்றதை விட ஹாப்பி பர்த்டேடா அது சொல்றது ஜாஸ்தி. நம்ம பழைய ஆக்சுவலி இந்த கிரிஞ்ச் ஜோக்கை நானும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்க முடியல. அப்படி இருக்கு. எனிவே ஹாப்பி மாட்டு பொங்கல். ஆக்சுவலா மாட்டு பொங்கல் ஸ்பெஷலே நம்மளோட ஃபார்ம் அனுமதிச்சுட்டு விவசாயிகளுக்கு ஸோ இவனுக்குலாம் வந்து நம்ம நன்றி சொல்ற மாதிரி இப்போ தேங்க்யூ அப்படி சொல்றோம். ஃபுட்டு வந்து என்ன காரணம் அவங்களால. ஸோ பொங்கல் சொன்ன மாதிரி தான் இவன் வந்து சொன்னதை வந்து உருட்டாக சொல்லாம இருந்தா பழத்த சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கோம், பித்தப்பவாதி சாப்பிட்டுருக்கோம் இல்லை. ஸோ அவங்களாலாம் வந்து டெய்லி டெய்லி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். நல்ல ஃபுட்டை சாப்பிட்றோம், நல்லா டேஸ்டியா நம்ம இனிமேட்டு அந்த ஃபுட்டை வந்து இன்னும் இனிமேட்டினா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து எதை கிரியேட் பண்ண அந்த ஃபுட்டை எப்படியெல்லாம் கிரியேட் பண்ண முடியுமோ கிரியேட் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ இதுக்குதான் வந்து மூலக்கான யார் ரொம்ப நன்றி தான். ஸோ அவளுக்கு ஒரு பெரிய டைம் கொடுப்போம். ஸோ எஸ் இந்த மாட்டு பொங்கல என்னென்ன ஸ்பெஷலான விஷயம்னா மாடுகள் இருக்கலாம் அந்த இடத்த கிளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ மாடுகளை வந்து குளிப்பாட்டி ஓகே தொடச்சி விட்டு மஞ்சள் தனியாக குளிப்பாட்டுவாங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா. மஞ்சள் தனியாக குளிப்பாட்டு குங்குமம் வச்சு அந்த ஆட்சி எடுத்து நன்றி சொல்லுவாங்க. அதே மாதிரி பருவத்தை நடிப்பாங்க. எங்கள் மாட்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வேண்டிட்டு பூஜை பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் மாடுகளுக்கு கொம்பு இருக்கிற அந்த கொம்பை வந்து பெயிண்ட் அடிச்சு கலர்ஃபுல்லாக மாற்றி அதில் என்னென்ன டெக்கரேட் பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா. அதில் வந்து பலூன் கட்டுவாங்க, கலர் கலர் ரிப்பன் கட்டுவாங்க, அதில் என்னென்ன கிரியேட்டிவ் காமிக்கணும்னா அதெல்லாம் காமிப்பாங்க. அண்ட் கழுத்தில் வந்து மணி கட்டுவாங்க, ஜெல் ஜெல் கேட்குற மணி. அண்ட் அதே மாதிரி தான் பலூன்ஸ் அண்ட் கலர் ரிப்பன் அந்த மாதிரிலாம் வந்து காலுக்கு வந்து நம்ம எப்படி காலுக்கு கொலுசு போடுறோம். ஸோ அதே மாதிரி தான் மாடுகளுக்கும் கொலுசு மாதிரி ரோப் போட்டு விடுவாங்க. அண்ட் இதெல்லாம் விட ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா, ஜல்லிக்கட்டு. ஸோ அன்னைக்கு வந்து சூப்பரான ஜல்லிக்கட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். எல்லாருமே வந்து ஜல்லிக்கட்டை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. வில்லேஜ்ல இன்னும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஜல்லிக்கட்டை. ஸோ வந்து அதை வந்து மாற்று அது ஒரு விஷயம். ஓகே. அதை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அண்ட் ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா அன்னைக்கு மட்டும் நம்ம வந்து அனிமல்ஸுக்கு ஃபார்மர்ஸுக்கு இவங்கெல்லாம் வந்து நம்ம கொண்டாடுறோமோன்னு எனக்கு ஒரு ஃபீல். ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் அனிமல்ஸ் வந்து என்னமோ வந்து நம்ம பெருசாக ஏதோ பண்ணுற மாதிரி பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம மனுஷங்களுக்கு இடம் கொடுத்ததே வந்து அனிமல்ஸு பிளான்ஸு இதெல்லாம். ஓகேவா. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அழிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கறதே அவ்வளோ யோசிக்கிறோம். அதை அவங்க கொடுத்த இடத்துல நம்ம இருக்கும். ஓகேவா. ஆனால் வந்து அதை கொஞ்சம் இடம் கொடுத்தாலே வந்து நம்ம ஏதோ பெரிய தியாகத்தை பண்ண மாதிரி நம்ம ஏதோ பெருசாக அவங்களுக்காக பண்ணுற மாதிரி நம்ம கொஞ்சம் சீன் போட்டுருக்கோம். அனிமல்ஸை இடம் கொடுக்கறதுக்காக யோசிக்கிறோம். இடம் கொடுத்துட்டோம்னா அதுக்கு நல்லா இடம் கொடுத்தோம் அந்த மாதிரி. ஸோ இந்த பூமியில வாழ்க்கை எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அந்த அனிமல்ஸ் போல இருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும் கடவுள் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த நாளே இப்போ ஐ நோ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. சரி, நான் ஏன் இதை சொல்ல வேணும்னா இன்னைக்கு மட்டும் ஃபார்மர்ஸ் நன்றி சொல்ற மாதிரி
இன்னைக்கு மட்டும் சூரியன் பகவான் நன்றி சொல்ற மாதிரி, இன்னைக்கு மட்டும் ஏசிக்கு நன்றி சொல்ற மாதிரி இல்லாம நம்ம டெய்லி டெய்லி எல்லாருக்குமே வந்து டைம் வந்துட்டே இருக்கணும். ஓகேவா? அது நமக்கு சாப்பாடுலாம் என்னன்னு நினைச்சு பாருங்க. அனிமல்ஸ்னால நம்ம நிறைய மிஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து அவங்க மிஸ் ஆகுறோமா? இல்லையா? ஸோ நான் சொல்ல வரதே அதுதான். எல்லாருமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நான் பெருசு, நீ பெருசு, ஏன் இடம், ஊர் இடம் அந்த மாதிரி இல்லாம இது எல்லா இடமும் நம்ம நினைச்சு இருப்போம். ஓகே. அதே மாதிரி எல்லாருக்குமே டெய்லி டெய்லி தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்போம். ஓகே. ஃபார்மர்ஸுக்கு அண்ட் அனிமல்ஸுக்கு அண்ட் நேச்சுரல்ஸுக்கு இந்த மாதிரி நமக்கு டைம் கிடைக்கும்போது தான் அவனுக்கு டைம் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் நான் வந்து சொல்ற விஷயம். அதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு சொல்லிட்டேன். தப்பா என்ன சாரி. உங்களுக்கு பிடிச்சதை விட்டுருங்க. பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சா ஷேர் பண்ணுங்க. ஆனா மறக்காம 90 சீட்டை நேரிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஜல்லிக்கட்டு விளையாடும்போது ரொம்ப 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 சேஃப்டியா விளையாடுங்க. ஓகே. விளையாடுங்க வேணாம் போல. ஆனா ஃபேமிலி அவங்க அவங்க கூட இருப்பாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடுங்க. ஓகேவா? அதே மாதிரி மாடுகளுக்கும் நிறைய ஹர்ட் ஆகாம அவ்வளோ சொல்லிட்டு அண்ட் நான் பழகுறேன். பாய்.